அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக அரசானது ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசானது சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் 1000 ரொக்க பரிசானது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான அறிவிப்பானது தற்பொழுது வெளியிட்டுள்ளது. ஆண்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவற்றுடன் ரூபாய் ரொக்கமும் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டும் இதே போன்ற பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது அதன்படி இதற்கான பரிசு அறிவிப்பானது தமிழக அரசானது வெளியிட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசானது அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மொத்தம் 2.19 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசானது தெரிவித்துள்ளது. ஆண்டு என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றும் மற்றும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் அனைவருக்கும் இந்த பரிசு தொகுப்பானது வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கரும்பு 33 ரூபாய் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசானது 238.92 கோடி செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிறுவன இயக்குனர் கடிதத்தில் எதிர்வரும் 2024 ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை வாழ் தமிழர் முகாமில் வசிப்பவர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்புடன் கூடிய பொருட்களானது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31/10/2023 அன்றைய தேதி நிலவரப்படி 19,57,402 எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பட்சத்தில் தோராயமாக 238.92 கோடி செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பில் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு எத்தனை ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்பதும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ பச்சரிசி 35 ரூபாய் 20 பைசாவுக்கும் கொள்முதல் செய்யப்படும் என்றும் 1 கிலோ சர்க்கரை 5% GST உடன் சேர்த்து 40 ரூபாய் 61 காசுக்கு கொள்முதல் செய்யப்படும் என்றும் மேலும் முழு கரும்பு போக்குவரத்து செலவு வெட்டுக்கூலியை சேர்த்து 33 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. ஆனால் அதற்குறித்த அறிவிப்பு தமிழக அரசாணையில் தற்பொழுது எதுவும் வெளியாகவில்லை. இருப்பினும் நாளை அல்லது நாளை மறுதினம் இதற்கான அறிவிப்பானது வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ரூபாய் 1000 ரொக்கம், வேஷ்டி, புடவை ஆகியவை குறித்து அறிவிப்பும் முதல்வர் மு க ஸ்டாலின் நேரடியாக வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.